அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்து 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைப்பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் கன்சல்ட்ஸ் வழங்கும் இந்த இணையவழி இணைப்பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு வாசிப்பும் எழுதுதலும். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இந்த தளம் இன்றைய பயிற்றுனர், இன்றைய பேச்சாளர் பாபுராவ் சார் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், ப்ளீஸ் வெல்கம் சார். திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். யூ கேன் ஸ்டார்ட் சார். சார், தேங்க்யூ. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சார், ஆடிபிளா இருக்கா? எஸ் சார், எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். ரைட். நற்புலரி நட்புகளுக்கு நல்வாழ்த்துகளும் நல்வணக்கங்களும். என்னை நானே செதுக்கிக் கொள்ளும் பக்குவத்தோடு என்னை ஈன்றெடுத்த என் தாய் தந்தைக்கு பாதம் தொட்டு பணிவான வணக்கங்கள். ஒரு சின்ன கோட். திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகம் சாதிக்கலாம். திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகம் சாதிக்கலாம். ஏனென்றால் பொறுமை மிகப்பெரியது. உயர்நிலைக்கு சென்றவர்கள் வெற்றியின் ரகசியமே அவர்கள் ஒருபோதும் தம் பழைய நிலையை மறக்காததுதான். உயர்நிலைக்கு சென்றவர்களின் வெற்றியின் ரகசியமே அவர்கள் ஒருபோதும் தம் பழைய நிலையை மறக்காததுதான். தகுதிகள் சிறைப்பட்டு விட்டால் திறமைகளுக்கு மதிப்பு இருக்காது. தகுதிகள் சிறைப்பட்டு விட்டால் திறமைகளுக்கு மதிப்பு இருக்காது. அனுபவத்திடம் அறிவுரையை கேட்டுக்கொள்ளுங்கள். அனுபவத்திடம் அறிவுரையை கேட்டுக்கொள்ளுங்கள். அது கற்றதை விடவும் பட்டதை அதிகமாக சொல்லும். அது கற்றதை விடவும் பட்டதை அதிகமாக சொல்லும். மீண்டும் காலை வணக்கங்கள். இன்றைய தலைப்பு கேட்ட உடனே ஒரு சின்ன குதூகலம். இந்த தலைப்பை கேட்ட உடனே ரொம்ப என்ன சொல்றது, ஒரு அபரிமிதமான சந்தோஷம் சார். ஏன்னா இன்னைக்கு நீட் ஆஃப் தி ஹவர் அப்படின்னு சொல்லப்படுற பல விஷயங்கள்ல இதுவும் ஒன்னா நான் பார்க்கிறேன். வாசித்தலும் எழுதுதல். தலைப்பை வைத்தவருக்கு முதலில் தலை வணங்குகிறேன். இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் அவசியமான தலைப்பு. படுக்கையிலிருந்து எழுதலில்தான் சுவாசித்தல் உணரப்படுகிறது. படுக்கையிலிருந்து எழுதலில்தான் சுவாசித்தல் உணரப்படுகிறது. பக்கம் பக்கமாய் எழுதலில்தான் வாசித்தல் உணரப்படுகிறது. பக்கம் பக்கமாய் எழுதலில்தான் வாசித்தல் உணரப்படுகிறது. எழுதலும் வாசித்தலும் ஒரு சராசரி மனிதனின் இரண்டு கண்கள். எழுதலும் வாசித்தலும் ஒரு சராசரி மனிதனின் இரண்டு கண்கள். ஒரு கண்ணில் தூசி விழுந்தால் மறு கண்ணும் கலங்குவது இயல்பு. ஒரு கண்ணில் தூசி விழுந்தால் மறு கண்ணும் கலங்குவது இயல்பு. எனவே இந்த தலைப்பை என் இதயம் ஏற்றுக்கொண்ட நொடி முதல் இதை பற்றி எழுதியதை அப்படியே வாசிக்க விழைகிறேன். இத்தனை வருடங்கள் எழுதியும் வாசித்தும் ஏற்றமடைந்து இங்கு வீற்றிருக்கும் ஆன்றோர் சான்றோர்களின் அன்போடும் ஆசைகளோடும். எழுதுதல் இல்லை என்றால் வாசித்தல் இயலாது. எழுதுதல் இல்லை என்றால் வாசித்தல் இயலாது. வாசித்தல் வேண்டுமென்றால் எழுதுதல் இன்றியமையாது. வாசித்தல் வேண்டுமென்றால் எழுதுதல் இன்றியமையாது. இந்த வாசித்தல் மற்றும் எழுதுதல் இதை ஒரு சின்ன ஒப்பீடு. அதாவது வாசித்தல் மற்றும் எழுதுதலை ஒரு சின்ன ஒப்பீடு. ஓவியம் மற்றும் கவிதை இவை இரண்டுக்கான ஒப்பீடாக பார்க்கப்படுகிறது. ஓவியம் மற்றும் கவிதை இவை இரண்டுக்கான ஒப்பீடாக பார்க்கப்படுகிறது. எப்படி? கவிதை என்பது வாசிக்கப்படும் ஓவியம். கவிதை என்பது வாசிக்கப்படும் ஓவியம். ஓவியம் என்பது எழுதப்படாத கவிதை. ஓவியம் என்பது எழுதப்படாத கவிதை. என்னோடது லவ் மேரேஜ் சார், காதல் திருமணம். 80களின் ஏதோ ஒரு இடுக்கில் எங்கள் இதயத்தின் இடமாற்றம் இன்றியமையாமல் போனது. 80களின் ஏதோ ஒரு இடுக்கில் எங்களது இதயத்தின் இடமாற்றம் இன்றியமையாமல் போனது.
கவிஞர் வைரமுத்து அவர்களின் கவிதை ஒன்று கண்ணில் பட்டது. அது காதலித்துப் பார். அந்த தலைப்புல ஒரு கவிதை. அது லா ஆஃப் அட்ராக்ஷனா என்னன்னு தெரியல. அந்த டைம்ல அந்த கவிதை என்னோட கண்ணில் பட்டது. காதலித்துப் பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் உனக்கு அர்த்தப்படும், ராத்திரியின் நீளம் விளங்கும், உனக்கும் கவிதை வரும், கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வமாவான். இப்படி போயிட்டே இருக்கும் அந்த வரிகள், அவரோட அருமையான வரிகள். அந்த வரிகளில் தான் மொழியின் ஆளுமையும் அதன் முக்கியத்துவமும் எனக்கு புரிந்தது. அந்த வரிகளில் தான் மொழியின் ஆளுமையும் அதன் முக்கியத்துவமும் எனக்கு புரிந்தது. எடுத்தேன் சார், அப்போதான் எடுத்தேன். அந்த பேப்பர் பேனாவை அப்பதான் எடுத்தேன். எடுத்து என்னுடைய முன்னாள் காதலி இந்நாள் மனைவிக்கு கவிதை எழுத உட்கார்ந்தேன். என் அறையெங்கும் கசக்கி எறியப்பட்ட 50-60 காகிதங்கள். என் அறையெங்கும் கசக்கி எறியப்பட்ட 50-60 காகிதங்கள். ஒரு வழியாய் உதித்தது கவிதை, ஒரு வழியாய் உதித்தது கவிதை. அது இதோ. ரொம்ப சின்னதுதான் சார். பெண்ணே நீ என் உயிரெழுத்தெனவும், பெண்ணே நீ என் உயிரெழுத்தெனவும், நான் உன் மெய்யெழுத்தெனவும், உயிர்மெய் எழுத்துக்களாய் நாம் இருக்கையில் எந்த ஆயுத எழுத்துக்கும் கண்டிப்பாய் அங்கே இடமில்லை. நீ என் உயிரெழுத்தெனவும் நான் உன் மெய்யெழுத்தெனவும், உயிர்மெய் எழுத்துக்களாய் நாம் இருக்கையில் எந்த ஆயுத எழுத்துக்கும் அங்கே கண்டிப்பாக இடமில்லை. இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, எழுதுதல் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு சார் எல்லாருக்குமே. படிக்காதவங்க கூட ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு அந்த எழுதுதல் அப்படிங்கிறது அவங்களுடைய லைஃப்ல ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா நமக்கு தெரியுது இல்லையா? அதாவது கால மாற்றத்திற்கு ஏற்ப எழுதும் முறைகள் மாறி வருகின்றன, மாறி வந்தன. அதாவது அது எப்படின்னு பார்க்கலாம். முதலாய் மணலில், பின் மயிலிறகால் மையை தொட்டு, அதன் பின் எழுத்தாணி, பின்னர் எழுதுகோல், அதாவது பேனா. அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் நமக்கு. அதாவது 80கள் 90கள்ல பள்ளிக்கூடத்துக்கு போனவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இந்த பால் பென், அப்புறம் இங்க் பென், அதுல நிறைய டிசைன்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்றதுக்கு டிசைனா பேனா எல்லாம் அப்போ வந்தது சார். இங்க் தீர்ந்து போச்சான்னு தெரியறதுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் போர்ஷன், அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சில நடிகர்களுடைய அந்த டிரான்ஸ்பரண்ட் போட்டு அதாவது பண்ணும்போது அவங்க அதுல ரொம்ப அழகா தெரியும். அந்த இங்கெல்லாம் வந்து ப்ரோ ஆகும்போது ரொம்ப அழகா தெரியுற மாதிரியான டிசைன்ஸ். அப்புறம் ஹீரோ பென் அப்படின்லாம் வந்தது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அதோடைய ஞாபகங்கள் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது இந்த காலகட்ட 2K கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு எத்தனை பேருக்கு அது ஞாபகத்துல இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஸோ பேனா, அதன் பிறகு மெல்ல மெல்ல தட்டச்சு, அதாவது டைப்ரைட்டிங், பின்னர் கணினி, கம்ப்யூட்டர். இப்படி படிப்படியாக எல்லாமே நம் விரல் நுனியில், அதாவது இமெயில், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இப்படி சோசியல் மீடியாக்களின் ஆளுமை, அதோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம சொல்றோம் எல்லாமே விரல் நுனியில் அப்படின்னு சொல்றோம். பட் அது எவ்வளவு தூரத்துக்கு ஆரோக்கியமான விஷயமா படுதுன்னா எனக்கு தெரியல. ஏன்னா இவற்றையெல்லாம் பதிவிடுவதற்கு இயந்திர வழி எழுதுதல் இப்போது வந்து ரொம்ப பிரபலம்ங்கிறத விட வழக்கமாகவே ஆயிடுச்சு. நம்ம யாருமே பேனா, முதல்ல ஒரு ஸ்டூடெண்ட் வீட்டுல அப்படின்னா கண்டிப்பா பேனா இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல பேனா ஈஸியா கிடைக்குதுன்றது எனக்கு தெரியல சார். ஸோ அது கொஞ்சம் வருந்தக்கூடிய ஒரு விஷயமா என்னுடைய பாக்குறோம். இப்போ மொபைல் ஏதாவது முதல்ல எல்லாம் டெலிஃபோன் நம்பர்னா ஒரு ஸ்கிரிப்டிங் பேட் வீட்டுல ரெடியா இருக்கும், பேனாவோ பென்சிலோ இருக்கும். இன்னைக்கு சார் மொபைல் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம மொபைல்ல நம்ம போடுறோம். இதுக்கு வந்து அந்த நேற்றோ தானத்தோ யாரோ சொன்ன மாதிரி அந்த விரல் நுனியில் இருக்கக்கூடிய அந்த டெலிகேட்டட் நர்வ்ஸ் அது ரொம்ப அடிவாங்க சார். தேங்க்யூ ஸோ மச் வீரசேகரன் சார். இல்ல நான் அதுதான் கொஞ்சம் தெளிவா இருந்தேன். 80-90களில் பள்ளிக்கூடம் போனவங்க நம்ம எல்லாம் அப்ப போனதுனால இன்னும் கூட என்கிட்ட நிறைய இருக்கு சார். நிறைய கலரா நானும் வச்சிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். சரி, எழுதுதல் எப்படி எல்லாம் வழக்கமாக இருந்தது, எழுதுதல் எந்தெந்த இடத்துல தேவை அதிகமா இருக்கு, எழுதுதலின் தேவை எந்தெந்த இடத்துல அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். நான் ஒரு லிஸ்ட் எழுதியிருக்கேன் சார். நீங்க சொல்றது வந்து என்னோட லிஸ்ட்ல நான் எங்கேயாவது விட்டுருக்கேன்னா அப்படிங்கறத பாக்குறதுக்காக யாராவது ஒருத்தர் 2 பேர் எழுதுதல் எந்தெந்த இடத்துல அவசியமாகிறது.
ஃபீட்பேக். அதையெல்லாம் தாண்டி நம்ம உறவுகளை பலப்படுத்த இந்த பொங்கல் விழா அப்ப எல்லாம் வாழ்த்து மடல் அனுப்புவோம் தெரியுங்களா, இன்னைக்கு அழிஞ்சு போயிடுச்சு. மிகவும் மிகவும் அருமையான விஷயம் சார் அது. ஏன்னா இன்லைன் லெட்டர் இருந்தது சார், இன்லைன் லெட்டர் இருந்தது, போஸ்ட் கார்டுன்னு ஒன்று இருக்கும் 15 பைசாக்கு. அதெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நடந்து போய் வாங்கிட்டு வரும்போது அதுல நிறைய விஷயங்கள் இருந்தது. ஒரு ஹெல்த்து, போற வழியில ஒரு 2 பேரை சந்திக்கும் பொழுது அவங்க கிட்ட இருந்து ஒரு 4 விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்க, இந்த மாதிரி குட்டி குட்டியா கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அதுல இருந்தது. லெட்டர்ஸ் எல்லாம் எழுதும் போது இன்னைக்கு அது உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்க எங்க உட்கார்ந்தாலுமே கூட நீங்க மேடம் பிரேமலதா மேடம் ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணி. இல்ல சார், இது கொஞ்சம் வணக்கம். இது கொஞ்சம் ஃபன்னா கூட இருக்கலாம். நம்ம காலேஜஸ்ல கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற போது மேம் வந்து கிளாஸ் எடுப்பாங்க இல்லைங்களா, அப்போ நமக்கு எதுனா ஒண்ணு கிளாஸ் ரிலேட்டடாவோ இல்ல காலேஜ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கலீக்ஸ் ரிலேட்டடாவோ நமக்கு ஏதாவது தோணும். அப்ப வாயை திறக்க முடியாது. நம்மளோட புக்ல ஒரு ஓரமா கொஞ்சமா இப்படி எழுதி இங்க பாருடி எப்படின்னு இப்படி காட்டுவோம். அது ரொம்ப மிஸ் பண்றோம். இப்ப அந்த மாதிரி ஒரு விஷயமே யாருக்கும் தெரியல. ஈவன் நவ் எனக்கு சமீபம் எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. எனக்கு அது தட் மேக்ஸ் மீ பின்னாடி கொண்டு போச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். எஸ், குமரேசன் சார் அந்த குறிப்பு அப்படின்னு எழுதிப்போம். சார் சொல்லுங்க சார். பெஞ்சில் வந்து கிறுக்கி எழுதுவோம். அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இப்போ வந்து ஸ்டீல் பெஞ்ச் தான் இருக்குது, மர பெஞ்சுன்றதே கிடையாது. ஆனால் நான் வந்து எம்பிஏ படிக்கும்போது வரைக்கும் அந்த எங்களுக்கு உட்டன் சேர் தான். இப்போலாம் அந்த சேர் இருக்கான்னு தெரில. அதில் அந்த கிறுக்கிறது, யாராச்சும் அந்த பெட் நேம் வச்சு இது பண்ணுறது, நிறைய கிறுக்கல்கள் வந்து அந்த பெஞ்சிலையும் அந்த உட்டன் சேர்லையும் நம்ம எழுதுவோம். அதெல்லாம் இன்றைக்கி கிடையாது. அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத நினைவுகள், மறக்க முடியாத அனுபவங்கள். நான் பல வருடங்கள் கழித்து என்னோட ஸ்கூல்ல போய் பார்த்தேன். என்னோட பெஞ்ச் அப்படியே இருந்தது சார். என்னோட பெஞ்ச்னா கடைசி பெஞ்ச்ல சில ஒருதலை காதலர்கள் இருப்பாங்க. அந்த பசங்கள்லாம் அவங்களுடைய அந்த கேர்ள்ஸோட நேம் அதுல இந்த காம்பஸ் டிவைடர் இதை வச்சு செதுக்கி அதுல இங்கு ஊத்தி அது அழியாம பார்த்துப்பாங்க. ஏதோ பல எழுதுறது. ஆமா, சார் குமரேசன் சார் வந்து பெஞ்சுன்ற உடனே நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போயிட்டு எக்ஸாமுக்கு 10 நிமிஷம் முன்னாடி போயிட்டு ரொம்ப மனசுல நிக்காத சில ஃபார்முலாலாம் அதுல எழுதி வச்சிருந்தோம். அது எவ்வளவு டீசெண்டா, அது கூட எவ்வளவு டீசெண்டா சொல்ல முடியும்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இப்போ இந்த மினி ஜெராக்ஸ்னு வந்து பிட் அடிக்கிறதுக்கு, அப்போ வந்து இதுதான் வந்து ஒரு பிட் அடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாவை பெஞ்சில் எழுதி வைப்பாங்க. பழைய நினைவுகளை குறிப்பிடுத்து வைத்தல் இருக்கு சார். நிறைய டைரி எழுதுற பழக்கம்லாம் வந்து ரொம்ப அழகா இருந்தது. இன்னைக்கு அப்படி கிடையாது. அந்த இதுலயே உங்களுக்கு ஸ்டிக் நோட்ஸ்ன்னு வந்துருது, மொபைல்லயும் சரி சிஸ்டம்லயும் சரி. அதெல்லாம் அவசர உலகத்துக்கு அது தேவைப்படுது அப்படிங்கறதுனால நம்ம அதை சகிச்சுட்டு போறோம்னு தான் என்னால சொல்ல முடியுது. நான் ஒரு லிஸ்ட் எழுதியிருக்கேன் சார், எந்தெந்த இடத்துல எல்லாம் எழுத்துக்கள். சார் ரமேஷ் சார் ப்ளீஸ். காதலும் எழுத்தும் ரெண்டுமே இணை பிரியாத கப்பன் சார் மாதிரி. அதுதான் சார் என்னோட அனுபவம். முதல் அனுபவம் என்னோட எழுதுனதே வந்து என்னுடைய மனைவி அந்த நாட்கள்ல பார்த்ததுனால அது வந்தது. என்ன எழுதுனீங்க? நீ என் உயிர் நான் மெய் எழுத்து, நீ என் உயிரெழுத்து நான் மெய்யெழுத்து, நம் வாழ்வே ஆயுத எழுத்து இடமில்லையா? நம் வாழ்வில் ஆயுத எழுத்துக்கே இடமில்லையா? எஸ், நீ என் உயிரெழுத்தெனவும் நான் உன் மெய்யெழுத்தெனவும் உயிர்மை எழுத்துக்களாய் நாம் இருக்கையில் ஆயுத எழுத்துக்கு கண்டிப்பா எங்க இடமில்லை. அகுது மிக சிறப்பு சார். குமரேசன் சார், கவிதைக்கு பொய் அழகுல்ல சார். சொல்லுங்க சார். இங்கே கவி தேவதையெல்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய கவிஞர்லாம் இருக்காங்க. எனக்கு வந்து நீங்கள் அந்த கவிதையெல்லாம் சொல்லும்போது எனக்கு டக்குன்னு முதல்ல நான் எழுதின காதல் கவிதை, ஆனால் யாரை நினச்சி எழுதலை, அந்த வயசில் தோன்றது இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது. நான் அந்த கவிதையை ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட பர்மிஷனோட. பக்கத்துல வீட்டுக்காரமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால யாரையும் நினைச்சு எழுதுன்னு சொல்றீங்க? கிடையாது சார், நான் இப்போ தனியாக ரோட்டில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். நான் இங்கே கோயம்புத்தூர் ரோட்டரி கான்ஃபரன்ஸ் வந்தேன் காலையில். தைரியம் உங்களுக்கு தெரிஞ்சா ரோட்ல நிக்கிற
சொல்லக்கூடாது. எஸ் சார். இல்லை சார், கவிதை நான் திருமணம் ஆகும்போதும் அந்த டைமில் கவிதைலாம் வந்துச்சு. அவங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன். கவிதை அப்போல்லாம் எழுதுறது உண்டு, இப்போ தான் எழுதுறது இல்லை. கவிதையும் தோன்றதில்லை, வரமாட்டேங்குது, ஏன்னு தெரியல. அதனால் அந்த பழைய கவிதையை ஞாபகப்படுத்தினதுக்காக அந்த கவிதையை சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். வித் யுவர் பர்மிஷன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். பெண்ணே, உன்னை தொட்டதால் பூமிக்கு கொண்டாட்டம், உன்னை சுத்தம் செய்ததால் நீருக்கு குளிர்ச்சி, உன்னை போற்றியதால் ஆடைக்கு கவர்ச்சி, உன்னை கவர்ந்ததால் பூவுக்கு வாசம், ஆனால் உன்னை காதலித்ததால் எனக்குள் ஏன் இந்த மனநிலை மாற்றம்? சூப்பர் சூப்பர். தேங்க் நல்ல அருமை. எனக்கு யார் நினைச்சு எழுதுனீங்க, யாரையாவது நினைச்சிருந்தா தான் இது எழுதிருக்க அது முடியும். தெரியல சார், ஞாபகம் வரல. நிறைவு குறிப்புகளில் அதை வைத்திருங்கள். அப்படி அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி கவிதை வரும் சார், கல்யாணத்துக்கு பின்னாடி கதை தான் வரும். ஏன்னா லேட்டா வந்து அதுக்கு ஒரு ரீசன் தேடி வைப்போம் நம்ம ஆண்கள். எல்லாம் இயல்பு இல்லை, எல்லா சராசரி ஆண்களுக்குமே உண்டான ஒரு இயல்பு. நல்ல வேலை எங்க வீட்டு அதனாலதான் நம்ம சராசரி ஆண்கள். சராசரி ஆண்கள் இல்ல சார், கல்யாணமானவங்க எல்லாம் சரி ஆண்கள், இல்லன்னா கணவன்களா இருக்க முடியாது. சரிமா சாரிமா அந்த ஒரு கவிதை மட்டும்தான் வரும். ஆமா, ரைட் சார். நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கேன், எந்தெந்த இடத்துல எல்லாம் எழுத்துக்கள் அதோடைய ஆட்சி நடக்குது அப்படின்னு. ஊர்களின் பெயர் பலகைகள், பேருந்துகளில் ஊரின் பெயர்கள், இறங்கியவுடன் விலாசம், கடிதங்கள் மற்றும் புத்தகங்கள், அவற்றில் கதைகள், கவிதைகள், கட்டுரைகள் மற்றும் காவியங்கள், விளம்பர பலகைகள், கிரைய பத்திரங்கள், மொழிபெயர்ப்புகள், பத்திரிகைகள், அதாவது மாத இதழ் மற்றும் வார இதழ்கள், திருமண அழைப்பிதழ்கள், துண்டு சீட்டு, தகவல் பலகை, அறிவிப்பு பலகை, கரும் பலகை, பெயர் பலகை மற்றும் சமையல் குறிப்பு. இப்படி அது அடுக்கிட்டே போகலாம். எழுத்து அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நம்மளோட ஸ்கூல் டேஸ்ல நமக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாலோ இல்ல ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வராம இருந்தாலோ இம்போசிஷன் ஒண்ணு எழுத சொல்லுவாங்க. ஒரு 10 டைம்ஸோ இல்ல 15 டைம்ஸோ எழுத சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து நமக்கு அது பனிஷ்மெண்டா தெரிஞ்சிருக்கலாம். பட் இப்ப அதை யோசிச்சு பார்க்கும்போது எழுதுதல் வந்து அந்த விஷயத்த உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகத்துல எப்பயுமே வச்சிருக்கிறதுக்காக உதவும். ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க அதை குறிப்பெடுத்து எழுதுனீங்கன்னா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எழுதும் போது ஒரு விஷயம், அதாவது சைக்கலாஜிக்கலா உளவியல் ரீதியான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, உங்க மனசுக்குள்ள இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நேர்மறையா நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாசிட்டிவா நடக்கணும். இதுக்கு செல்ஃப் அஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து சுய பேச்சு. அதே மாதிரி இந்த ரைட்டிங் அதுக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, உதாரணத்துக்கு எனக்கு வந்து நாம் நினைத்தது போலவே மாத வருமானம் 1,00,000 மேல் கிடைக்கக்கூடிய எனக்கு மிகவும் பிடித்தமான உத்தியோகம் எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு, அதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க எழுதணும். ஏன்னா நடக்க வேண்டியத, அதாவது என்ன நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது நடந்து முடிஞ்சதாவே நீங்க எழுதும்போது, அந்த எழுதும்போது உங்களுடைய கான்சென்ட்ரேஷன்லாம் நம்ம கரெக்டா எழுதணும் அப்படிங்கிறது முதல்ல அதுல போய் விழும். ஸோ அடுத்த தடவை நீங்க எழுதும்போது அந்த விஷயம் உங்களுடைய மனசுக்குள்ள டிராவல் பண்றதை உங்களால நிச்சயமா உணர முடியும். ஸோ அந்த காலகட்டத்துல நம்மளுடைய டீச்சர்ஸ் வந்து நமக்கு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகான என்னுடைய புரிதலா எனக்கு தெரியுது சார். மேபி நிறைய பேருக்கு இங்க அப்படிதான் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் விஷயம் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை டெய்லி ஒரு 10 தடவை நீங்க எழுதுனீங்கன்னா அந்த விஷயம் நிச்சயமா நடக்கும் சார். எழுதுதல் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவையான விஷயங்கள், அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன், அது கொண்டு வரும். அது வந்து நிதர்சனமான உண்மை. நான் நிறைய விஷயங்கள்ல நான் அதை அனுபவப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால இவ்வளோ உறுதியா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னால முடியுது. இப்படி ஏனைய இடங்களில் எழுதுதல் என்பது தலையாய ஒன்றாகிறது. அதே சமயம் எழுதி மட்டும் வைத்துக் கொண்டால் இயற்கை நம்மை மன்னிக்காது. எனவே வாசித்தல் என்ற ஒன்று வழக்கத்தில் வேண்டும். நான் முன்னரே சொன்னது போல வாசித்தல் ஒரு வகையில் சுவாசித்தல். எல்லா விஷயங்களுக்கும் வாசிப்பு பயன்படுமா என்றால் பயன்படாது. எல்லா விஷயங்களுக்கும் வாசிப்பு என்பது பயன்படுமா என்றால் பயன்படாது.
பல அனுபவ ரீதியான விடை தேடல்களுக்கு எழுதலோ வாசித்தலோ லாபம் இல்லை. பல அனுபவ ரீதியான விடை தேடல்களுக்கு எழுதலோ வாசித்தலோ லாபம் இல்லை. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சாம்பார் செய்வது எப்படி அப்படின்னா எழுதியும் வாசித்தும் அறிய வைக்கலாம். அதே நீங்க எப்படி ஃபுட்பால் விளையாடணும் அப்படிங்கறத எழுதி காமிக்க முடியாது, இல்லைன்னா வாசிச்சு காமிக்க முடியாது. ஸோ இது நீங்க கேட்டகரைஸ் பண்ண முடியும், எழுதலும் வாசித்தலும். ஆனா பெரும்பான்மையான விஷயங்களுக்கு இந்த எழுதல் வாசித்தல் பயன்படும். கிட்டத்தட்ட 90%, ஒரு 10% தான் வந்து அனுபவ ரீதியான விடை தேடல்களுக்கு இந்த விஷயங்கள் பயன்படுறதில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது தவறாகவும் இருக்கலாம். ஆனால் வாசித்தல் என்பது பல வகையில் அவசியம். அது ஒரு விழிப்பு நிலை தியானம். சாதனை புரிய ஆசைப்பட்டால் புத்தகத்தோடு இருக்கலாம். அப்படி சாதித்து விட்டால் நாம் எல்லாம் அந்த புத்தகத்திலேயே இருக்கலாம். அப்படி ஆசைப்பட்டு சாதித்து விட்டால் நாம் எல்லாம் அந்த புத்தகத்திலேயே இருக்கலாம். சரி, வாசிப்பதனால் என்ன நன்மைகள்? எழுதுனது எதுவும் வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிறது அந்த மாதிரி ஆகுதா? ஒருவேளை இது எழுதி வச்சதெல்லாம் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வாசிக்கிறோமான்னா அப்படி இல்லை. அதாவது 2 பேர் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்றாரு, சார் இந்த ட்ரெயின்ஸ் விட்டதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதா போச்சுல்ல சார், எனக்கு அப்படிதான் படுது சார், ட்ரெயின்ஸ் எல்லாம் விட்டது ரொம்ப நல்லதா போச்சு. அடுத்தவர் கேட்கிறாரு ஏன் அப்படின்னு. இல்லைன்னா இந்த போட்ட தண்டவாளெல்லாம் வேஸ்ட் ஆகாம இருந்திருக்குமே அப்படின்னு. ஸோ இது ஒரு கலோக்கியலா ஒரு ஜோக்கா இருந்தா கூட இதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா சும்மா எழுதி வச்சுட்டு அது வாசிக்கிற அந்த ஒரு குறிப்பா சொல்லணும்னா அந்த ஒரு ஸ்டைல் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் வாசிக்கிறதுல. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா படுது. அந்த காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, பல வீடுகள்ல இந்த பேரன் பேத்தி எல்லாம் வந்து இந்த இதிகாசங்கள் இருக்கு இல்லையா, எந்த மதமா இருந்தாலும் அவங்களுடைய இதிகாசங்களை வந்து இந்த பேரன் பேத்தி படிக்கிறத அந்த தாத்தா பாட்டி கேட்டுப்பாங்க. அது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த குழந்தைக்கு வாசிப்பு திறனும் வரணும், அதுக்குள்ள இருக்கிற கருத்துகளும் அவங்களுக்கு தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பிராக்டிஸ் இருந்திருக்கு. நான் இதை பண்ணியிருக்கேன் சார் என்னுடைய தாத்தா பாட்டி கிட்ட. ஸோ வாசித்தல் பல வகையில பயன்படுது. அதுலயும் தமிழ்ல எழுதுறதுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதில் மிகவும் வருத்தம் என்னவென்றால், உலக மொழிகளிலேயே தமிழ் மொழியில் மட்டும்தான் அந்த அழகான எழுத்து ழா இருக்கிறது. உலக மொழிகளிலேயே தமிழ்ல மட்டும்தான் அந்த அழகான எழுத்து ழா இருக்கு. ஆனா தமிழ் பேசும் எத்தனை மக்களுக்கு அந்த உச்சரிப்பு வருகிறது? இதில் நமக்கு கொஞ்சம் வருத்தம் தான். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலேயே கூட அந்த எழுத்து அல்லல் படுவதை நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த ழாவை வந்து லா அப்படின்னு போட்டு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது இந்த டிவி ப்ரோக்ராம்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வர்ற நிறைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆகட்டும், யாரா இருந்தாலும் இந்த லா இதுக்கு உண்டான வித்தியாசத்தை சொல்றது இல்ல, ரா சொல்றது இல்ல. அதுக்கு ஒரு டங் ட்விஸ்டரே இருக்கு சார். அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட அந்த ழா சரியா உச்சரிக்கல அப்படின்னா அவங்களுக்கு நீங்க சொல்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மார்கழி மாதம் ஏழை குழந்தை வாழைப்பழத்திற்காக விழுந்து அழுது. இத வந்து ஒரு நாளைக்கு முடிஞ்ச வாயில ஒரு சின்ன கூழாங்கல்ல போட்டு கூட பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா அந்த ழா வரும். ஸோ இது ஒரு டங் ட்விஸ்டர் மெத்தட் ஆஃப் பிரிங்கிங் தட் ஆல்பபெட். ஸோ அது அந்த வழக்குல வரணும் சார். ஏன்னா தமிழ்நாட்டுல பிறந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 70% பேருக்கு அந்த ழா வர்றது சார். நான் நிறைய பார்த்துட்டேன். அந்த வகையில எனக்கு பிடிச்சது வந்து இந்த மக்கள் டிவி. அதுல பாத்தீங்கன்னா அந்த பண்பாடு பாரம்பரியம், ஒரு நியூஸ் ரீடர் கூட பாத்தீங்கன்னா அழகா சாரி கட்டிட்டு அந்த அந்த ஆண் செய்தி வாசிப்பாளர் வந்து தோல்ல துண்டு போட்டுட்டு, ஸோ அந்த 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 ஒரு வார்த்தை கூட ஆங்கில கலவை இருக்கவே இருக்காது. இல்ல நமக்கு வந்து இன்னைக்கு அது தேவைப்படுதுங்கிறதுனால நம்ம அதெல்லாம் யூஸ் பண்றோம். ஆனா அந்த மக்கள் தொலைக்காட்சியில நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன் சார், அது கண்டே பிடிக்க முடியல இன்னைக்கு வரைக்கும். அவ்வளவு அழகா எடுத்துட்டு போறாங்க. அது அந்த டீமுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் இந்த நேரத்துல. வாசிப்பதன் மூலம் ஒரு மனிதன் பூரணத்துவம் அடைகிறான். அது அறிவினை மட்டுமின்றி சிந்திக்கிற ஆற்றல், கற்பனை திறன், புதிய பல விஷயங்களை படைக்கும் திறன், பொறுமை, மன ஒருநிலைப்பாடு,
அதாவது சஞ்சலமற்ற மனநிலை ஆகியவை மேம்படுகின்றன. புத்தகம் வாசிப்பவன் 1000 வாழ்க்கைகள் வாழ்கிறான். புத்தகம் வாசிப்பவன் 1000 வாழ்க்கைகள் வாழ்கிறான். வாசிக்காதவன் ஒரே ஒரு வாழ்க்கையை மட்டும் வாழ்கிறான். வாசிக்காதவன் ஒரே ஒரு வாழ்க்கையை மட்டும்தான் வாழ்கிறான். வாசித்தல் என்பது நம் ஆன்மாவின் கண்ணாடியை அருகில் இருந்து பார்ப்பது போன்றது. இது மதம் தாண்டிய மகத்துவம். வாசிக்கும் சமுதாயமே வளர்ந்த சமுதாயமாக பார்க்கப்படுகிறது. தினமும் 4 பக்கங்கள் தவறாமல் வாசித்தால் அது மாதத்திற்கு 120 பக்கங்கள் ஆகின்றன. கொஞ்சம் கூட்டியும் குறைத்தும் தோராயமாக 150 பக்கங்கள் வாசிக்கிறோம். அதுவே வருடத்திற்கு 1800 பக்கங்கள் வருகின்றன. போதுமே. அலைபேசியில் கண்டவற்றையும் கண்டு 5 மணி நேரம் செலவிடுவதற்கு வாசித்தல் என்பது மிகுந்த பயனை தரும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. வாசிக்காமல் யாருக்கும் வளர்வதில்லை அறிவு. அதை நேசிக்காமல் போனால் அந்த வளர்ச்சிக்கே முறிவு. அந்த வாசித்தலை நேசிக்காமல் போனால் அந்த வளர்ச்சிக்கே முறிவு. எனவே எழுதலும் வாசித்தலும் 2 கண்கள், இரண்டையுமே பேணி வளர்ப்பதால் வாழ்க்கை வளமாகிறது. நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சகோதரி சுமதி மேடம் 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன ஏதாவது புக்கு ரெஃபர் பண்ண சொல்லி, அப்படி என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோண்டா பைன் அப்படிங்கிறவங்க எழுதின த சீக்ரெட். பல பேருக்கு இங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. த சீக்ரெட், ரகசியம். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்படி ஷேப் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய ஆழ் மனசுல எந்த விஷயங்களை நீங்க, அதாவது ஆழ் மனசு எதை நம்புதோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குது. அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி, ஆழ் மனசு எதை நம்புது. என்ன சொல்றாங்கன்னா, கஷ்டப்பட்டு ஒரு பொய்ய சொல்லியாவது உங்களுடைய ஆழ் மனசை நீங்க நம்ப வச்சிட்டீங்கன்னா அதுதான் வாழ்க்கையில் நடக்குது. நமக்கு ஒரு விஷயம் எப்பயுமே தெரியும். இப்ப போனா அந்த இடத்துல அந்த பஸ் கிடைக்காது, டைமுக்கு வராது அப்படின்லாம் நமக்கு நிறைய வீட்டை விட்டு கிளம்பும் போதே நமக்கு அந்த தாட் வந்துடும். ஆனா பாத்தீங்கன்னா இயற்கை அதே மாதிரிதான் உங்க கையில அமைச்சு கொடுக்கும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதற்கான சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும் பொழுது நான் நிறைய பகிர்ந்துக்கிறேன். இந்த த சீக்ரெட் அப்படிங்கிறது எல்லா மொழிகள்லயுமே இருக்கு. நான் எங்கேயாவது கிளாஸ் எடுக்க போனேன்னா இந்த விஷயத்த கண்டிப்பா எல்லாருக்குமே சொல்லுவேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், எந்த இடத்துல நான் ட்ரைனிங் செஷன் போனாலும் இதை ரொம்ப அழுத்தமா அவங்க மனசுல பதிய வைப்பேன். ஏன்னா நமக்கு இந்த வயசுல தெரிஞ்ச ஒரு விஷயம் அவங்களுக்கு இந்த வயசுலயே தெரியணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ அதனால த சீக்ரெட் இன் தமிழ், அது யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ. அந்த 1.5 மணி நேரம் வீடியோவை நீங்க ஆஃப்லைன்ல டவுன்லோட் பண்ணிட்டு எப்ப வேணாலும் எடுத்து பாருங்க. அது ஆங்கிலத்தின் தமிழாக்கும், பட் நல்லா இருக்கும். ஸோ நான் விரும்பி என்னை ஈர்த்த ஒரு புத்தகம் அப்படின்னா த சீக்ரெட் சொல்வேன். நிறைய புக்ஸ் இருக்கு, பட் இதுல குறிப்பா இதை சொல்றதுக்கு நான் இந்த இடத்துல இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிறேன். குழுமி இருக்கும் ஆளுமை அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைக்கி ஒரு அருமையான காலையில் கவிதை கலந்த அனுபவங்கள் கலந்த வாசிப்பும் எழுதுதலும் அப்படின்ற தலைப்பின் கீழே மிக அருமையாக இன்றைய பயிற்சியையும் பேச்சையும் வழங்கிய இன்றைய பயிற்றுனரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவருடைய கல்வி தகுதி பார்த்திங்கன்னா பிபிஏ, தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பிபிஏ படிச்சிருக்காங்க. இவங்க ஹெச்ஆர் அண்ட் லீடர்ஷிப் டொமைனில் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் கேபிஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்டிமைசிங் மெடிக்கல் இதெல்லாம் ரெக்கக்னைசேஷன் நிறைய வாங்கியிருக்காங்க. அடுத்தது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் இதெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய அனுபவம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2022 இப்போ வரைக்கும் ஸ்கில்ஸ்டா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனில் சீனியர் ஹெச்ஆர் மேனேஜராக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வேரியஸ் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. லாஜிஸ்டிக்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஹெச்ஆர் மேனேஜராக. நிறைய துறைகளில் அனுபவங்கள் இருக்குது. இவங்களுடைய ஸ்பெஷல் ஸ்கில்ஸ், அதாவது இவங்க பயிற்சிகள் நிறையா வாங்கிட்டு வராங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுடைய ஸ்கில்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட், ஸ்டாஃபிங் அண்ட் ரெக்ரூட்மெண்ட்,
கஸ்டமர் சர்வீஸ் சொல்யூஷன், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், டைம் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் அண்ட் மோட்டிவேஷன். இது இல்லாமல் இவங்களுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் போன்ற மொழிகளும் தெரியும். இப்படி இவங்களை பற்றி சொல்லணுன்னா இந்த ப்ரொஃபைல் இது ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஷார்ட்லேயே நிறைய டீட்டெயிலிங் இருக்குது. ஆனால் அந்த ஷார்ட்லேயே நான் வந்து இன்னும் ஷார்ட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன், ஏன்னா நேரம் கருதி. ஸோ நற்புலரியில் வந்து ரொம்ப நாளாகவே நற்புலரியில் வந்து அப்ரோச் பண்ணி அவங்களால வர இயலலை. ஆனால் இப்போ ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு இந்த வருடத்தின் தொடக்கத்தில் கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் வர ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு மாதத்துலேயும் அப்பப்போ ட்ரைனிங் செஷனும் வழங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆக்டிவ் லிசனர், ஃபீட்பேக்காக இருக்கட்டும் எல்லாமே ஒரு மிகச்சிறப்பாக வழங்கக்கூடியவர், ஒரு மிகச்சிறந்த பயிற்றுனர். இவங்க வந்து ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினரும் கூட. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை சுயசிற்பி என்று சொல்லக்கூடிய பாபுராவ் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி மிக பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைக்கி ஒரு அருமையான செஷன் வழங்கினேன். இன்றைய செஷனை பற்றி ஃபீட்பேக்ஸ் வந்து இப்போ வழங்கலாம். முதலாவதாக ஆனந்தன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கங்கள். இந்த செஷன் ஒரு 10 மினிட்ஸ் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். ஆனாலும் ஒரு ஒண்டர்ஃபுல் செஷனாக இருந்தது. அதில் நான் இன்னைக்கு எடுத்துக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வாசிக்கிறதுல முக்கியமான ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கை சார் சொன்னார். என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 4 பக்கங்கள் வாசித்தாலும் கூட ஒரு மாதத்துக்கு ஒரு 150 பக்கங்கள் கிட்டத்தட்ட. அதுவே ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1800 பக்கங்களை நம்ம வாசித்து விடுவோம். இந்த சிறு துளி பெருவெள்ளம்ங்கிறது போல வாசிக்காமலே இருக்கிறதுக்கு நான் ஒரு புத்தகத்தை வாசிச்சு முடிக்கணுங்கிறத விட இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாசித்தாலும் கூட நம்மளுடைய வாசிக்கிற பழக்கம் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அருமையா சொன்னாரு. அதே மாதிரி தமிழை வந்து அந்த ழாங்கிற எழுத்தை வந்து உச்சரிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஃப்ரேஸ் ஒன்று சொல்லியிருக்கிறேன். மார்கழி மாதம் அந்த இதை ஒன்று சொன்னாரு. ரொம்ப அருமையா இருந்தது. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைய பயிற்சியில் வந்து நிறையா இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இன்றைய ஜென்ரேஷன் இளைஞர்களை பற்றியும் நிறையா எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணாங்க. எனக்கு சமீபத்தில் இன்றைக்கி சாரோட செஷன் இப்போ ஃபீட்பேக் வழங்கும்போது இந்த நிமிஷத்தில் எனக்கு டக்குன்னு ஒன்று தோணுனது என்னென்னா, நான் வந்து ஒரு பயிற்சியில் வந்து அந்த டெக்னிக்கல் செஷன் எடுக்கும்போது அந்த டெக்னிக்கல்ன்றது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதை புரிய வைக்கிறதுக்காக முன்னாடி அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சில டாபிக்ஸை ப்ரெசன்டேஷன் பண்ண வச்சுட்டு நான் டெக்னிக்கல் கொண்டுட்டு போவேன். ஸோ இது வந்து நான் கொண்டுட்டு போகிற மெத்தடாலஜியில் நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அப்படி பண்ணும்போது முதல்ல வந்து அவங்கள்ட்டே வந்து டாபிக்ஸ் நிறைய கேட்பேன். அந்த டாபிக்ஸை அப்படியே ஷஃபில் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு டாபிக் சூஸ் பண்ணேன்னா அதை ரமேஷ் சார்கிட்ட கொடுப்பேன். இந்த மாதிரி மாற்றி டீமுக்கு மாற்றி கொடுப்போம், டீமாக. ஸோ அப்படி கொடுக்கும்போது ஒரு டாபிக் புக் ரீடிங்கிற ஒரு டாபிக் எழுதியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு டீம் எழுதியிருக்கோம், நிறைய டாபிக் எழுதினாங்க. புக் ரீடிங்னு எழுதவும், ஏன்னா நான் புக் ரீடிங் பற்றி நிறைய பேசினதுனால என்னவோ இல்லை அவங்க அதை பிடிச்சிருந்ததுனால எழுதியிருந்தாங்க. ஆனால் அந்த இன்னொரு டீமுக்கு அது போயிருந்துச்சு அந்த புக் ரீடிங்கு. வந்து அவங்க ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது எனக்கு உண்மையிலே அந்த நேரத்தில் எனக்கு மிகவும் மன வருத்தத்துக்கு உள்ளானேன். ஏன்னா புக் ரீடிங் பற்றி யாராலையும் பேசவே முடியல இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள். எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. உண்மையிலே மனவேதனையில் திருப்பி நான் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டுக்கே போயிட்டேன். என்ன சார் திடீர்னு ஒரு மாறிட்டீங்களே அப்படின்னு சிலர் கேட்டாங்க. ஏன்னா அந்தளவு ஒரு மன வருத்தத்தை கொடுக்குது இன்றைய காலகட்ட இளைஞர்கள் அணுகிற முறையை பார்க்கும்போது. ஸோ இது வந்து இந்த செஷன்லாம் அடுத்த ஜென்ரேஷனும் வரணும். நான் அதுக்கான முயற்சிகள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காலேஜ்லேயும் நான் எடுப்பேன். கொஞ்ச நாள் வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்கள படிக்கிற விஷயங்கள் அது இதுன்ட்டு ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லி வர்றதில்லை. இந்த தளத்தில் இருக்கிறவங்க அதுக்கான முயற்சிகளை எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தலைப்பு இந்த காலை வேளையில் அடுத்த கட்ட ஜென்ரேஷன், ஏன்னா அப்துல் கலாம் ஐயா கனவும் அதுதான், என்னுடைய கனவும் அதுதான், நற்புலரியோட கனவும் அதுதான். நம்ம இந்த ஃபோரம் க்ரியேட் பண்ணது அடுத்த தலைமுறையினருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கணுன்றது தான். நீங்கள் முடிந்த அளவு நீங்கள் செல்கிற இடத்துல இருக்கிற இளைஞர்களை இந்த தளத்திற்கு கொண்டுட்டு வாங்க. நன்றி. அடுத்ததாக ரமேஷ் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார்.
நற்புலரி வணக்கம். கொஞ்சம் வாய்ஸ் ஸ்லோவா பேசுவேன், நான் ட்ரெயின்ல டிராவல்ல இருக்கிறதுனால. ரொம்ப அருமையான ஒரு செஷன் சார், சுயசிற்பி சார். ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்து ஒரு காதல் கவிதையில இருந்து ஆரம்பிச்சு எந்தெந்த வகையில வந்து நமக்கு வந்து எழுத்துக்கள் எப்போ எழுதுவோன்னு ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணி பியூட்டிஃபுல்லா இந்த செஷனை வந்து லைவா நவுத்திட்டு போனீங்க. அது மாதிரி நிறைய நகைச்சுவை உணர்வோட பல பல விஷயங்களை இது பண்ணீங்க. சொல்லாலுமே உங்களுக்கு எப்பவுமே அதிகம். ரமேஷ் சார், உங்கள் வாய்ஸ் கேட்கல. நீங்கள் ட்ராவலில் இருக்கிறதுனால நெட்வொர்க் இஷ்யூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மிக அருமையான ஒரு செஷன், வாசித்தலின் அவசியம், அது மாதிரி சூப்பராக இருந்தது. முக்கியமாக ஃபவுண்டருக்கு ஒரு விஷயங்கள் நம்ம சொல்லணும். ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு சார், வாசித்தல் இந்த தலைப்பு. அதே சமயம் போச இந்த வருடத்திலிருந்து ரொம்ப மிக அருமையாக இருக்கு. அது இந்த தருணத்தில் ஒரு வாழ்த்துக்கள், உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். சுயசிற்பி சார், எப்பவும் போல ராக்கி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். தேங்க்யூ சார். இந்த தலைப்பை பற்றி சொல்லணுன்னா, இந்த தலைப்பு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 தலைப்புகள் சூஸ் பண்ணி டிஸ்கஷன் பண்ணும்போது இந்த தலைப்பை சூஸ் பண்ணி இந்த தலைப்பை மெருகேற்றணும்னு சொல்லலாம். இந்த தலைப்பை வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் மெருகேற்றி இந்த தலைப்பை ஃபைன் டியூன் பண்ணி கொடுத்தது லக்ஷ்மி நாராயண் சார். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நற்புலரின் சார்பாக நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறேன். தற்போது ஃபீட்பேக் வழங்க லக்ஷ்மி நாராயண் சார் அவர்களை அழைக்கிறேன். மிக்க நன்றி உங்களை சொன்னவர்களே. இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இந்த நற்புலரி தளத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு நமது இனிய நண்பர் சுயசிற்பி என்கிற பாபுராவ் அவர்கள் நம்முடைய கலந்து கொண்டு எழுதுதலும் வாசித்தலும் எழுதுதலும் பற்றி 1/2 மணி நேரத்தில் விரிவாக சிறப்பாக செய்திருந்தார். தமிழ் வார்த்த மதுரை தமிழ் சங்கத்தை பற்றி சொல்லுவதற்கு தாய்மொழியை தெலுங்காக கொண்ட ஒரு பாபுராவ் என்கிற சுயசிற்பி நமக்கு தேவைப்படுகிறது. சுயசிற்பி என்பது ஒரு தூய தமிழ் வார்த்தை. அதை வைத்துக் கொள்வதற்கு ஒரு பாபுராவ் போன்ற நபர்கள் தேவை. ஆனால் இங்கு இங்கிலீஷையே தாய்மொழியாக கொண்டு நேராக லண்டன் பக்கிங்ஹாம் அரண்மனையிலிருந்து பிறந்து வாழ்ந்து இங்கு வாழ்வது போலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மக்கள் வைக்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். நிறைய அடுக்கடுக்காக நிறைய விஷயங்களை அவர் இங்கே குறிப்பிட்டு சொன்னார். குறிப்பாக கவிதைகளை வாசித்தார். அவருடைய துவக்கமே கவிதை நடையிலேயே துவங்கியது. தமிழ் மீது, அதாவது பிறந்த மண்ணில் உள்ள ஒரு பற்றின் காரணமாக சுயசிற்பி என்ற பெயரில் கவிதைகளும் கட்டுரைகளும் நிறைய எழுத்து பணிகளையும் ஆற்றி வரும் அவர் எனக்கு அப்பா நாகலிங்கம் அவர்கள் மூலமாக நிகில் ஃபவுண்டேஷனின் ஆச்சரிய பயிற்சி வகுப்பில் அறிமுகமானார். மிகுந்த ஈடுபாட்டுடன் ஒரு HR மேனேஜராக இருப்பதால் தன்னை பயிற்றுவித்துக் கொண்டு மற்றவர்களின் பயிற்சி துறையில் சிறப்பாக செப்பனிட வேண்டும் என்ற, அதாவது சுய சிற்பிக்கு பார் ஒரு நல்ல சிற்பியாக அவரை செதுக்குவதில் ரொம்ப ஆர்வமாக இருந்ததை நான் கண்டுகொண்டேன். அவருக்கு நேரம் போதாத காரணத்தால் நிறைய நாட்கள் நமக்கு அதாவது கலந்து கொள்வதாக ஆர்வம் தெரிவித்து கலந்து கொள்ளாமல் போன நாட்கள் நிறைய உண்டு. இங்க இப்ப சமீபமாக நம்மளுடைய தளத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். வாருங்கள் மிஸ்டர் பாபுராவ் என்கிற சுயசிற்பி அவர்களே, உங்களுடைய அறிவார்ந்த கருத்துக்கள் நம்முடைய நற்பொலை தரத்தில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பது எங்கள் அனைவருடைய விருப்பமும் கூட. இந்த தலைப்பை மட்டும் பிடித்திருந்தது, நேசித்தேன், அதனால் வந்தேன் என்று சொல்லாமல் இங்கு நாம் மாதம் வழங்கும் ஒவ்வொரு தலைப்புமே மிக நெஞ்சுக்கு நெருக்கமான தலைப்புகளை தான் நாம் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அது உங்களுக்கும் பிடித்திருக்கும். ஏனோ நீங்கள் வர தவறி கொண்டிருக்கிறீர்கள். வந்தால் இன்னும் அறிவார்ந்த கருத்துக்கள் இந்த சபையில் அனைவருக்கும் கிடைக்கும் என்பது எனதாவா மட்டுமல்ல, நற்புலரின் ஒருங்கிணைப்பு குழுவின் அனைவருடைய மாவாக இருக்கும் என்பதை தெரிவித்து நிறைய சொல்லி இருக்கிறீர்கள். தினமும் 4 பக்கம் படிக்க வாசிக்க இது அருமையான ஒரு பிராக்டிக்ஸ். இது எனக்கு படிக்க நேரம் இல்லை என்று சொல்லி நழுவுபவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அறிவுரை, நல்ல ஒரு
எளிமையான ஒரு பயிற்சி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். தினமும் 4 பக்கங்கள் ஒரு எளிதாக ஒரு சிறு புத்தகங்களை 100-150 பக்கங்களில் இருக்கக்கூடிய புத்தகங்களை எளிதாக போய் வாசித்து முடிக்கலாம். இன்னும் நிறைய நாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதனை நான் இந்த நேரத்தில் அவர் சொன்னதை வழிமொழிந்து அவருக்கு பாராட்டுகள் நன்றிகளும் தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம் நண்பர்களே. நன்றி சார், நன்றி சார். அந்த ட்ரைனிங் செஷன்ல நீங்க ஒரு ஜட்ஜா வந்து எனக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ. அதை என்னைக்குமே நான் நினைச்சு பாக்குறேன். தேங்க்யூ சார். சார், சிவகனி மேடம் ஏதோ அர்ஜென்ட்டா இருக்கிறதுனால நான் பேசட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சார். எஸ் சார், ஐ ஐடென்டிஃபைட் இட். தேங்க்யூ லக்ஷ்மி நாராயணன் சார், தேங்க்யூ பாபுராவ் சார். சிவகனி மேம், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம். அனைத்து உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம் சார். செஷன் எக்ஸலண்டா இருந்தது சார். அதாவது ஃபர்ஸ்ட் கவிதையில தொடங்குனீங்க, அதனால நானும் கவிதையிலேயே உங்களுக்கு முடிச்சிடலான்ட்டு. அழகான கையெழுத்தை அற்புதமான தூரிகையில் தொடங்கி அவரவர் மனதை கவரும் வண்ணமாய் மாற்றமாய் வந்ததே தட்டச்சு ஆயுதமாய் இன்று காகிதத்தை விரித்து காவியம் படைத்திட வாய்ப்பேசா நிலையில் எண்ணத்தை வெளிப்படுத்த ஒளியில் செதுக்கிய சிலையாய் நினைவுகள் பள்ளி நாட்கள் தொடங்கிய அனுபவங்களை பறைசாற்றிட கவிமலையாய் வெளிவந்ததே ஒரு நிமிடம் தமிழ் பிணைப்பால் இணைந்த காதல் இணைப்பு உங்கள் கவிதையில் தெரிந்தது. எழுத்துக்களின் வாழ்வை அற்புதமாய் காட்டி ஏராளமாய் பட்டியலில் கணக்கிட்டு காட்டி சரித்திரம் படைக்க சிந்தனை வளர்த்திட எண்ணம் என்றும் திண்ணமாய் மாறிட எழுத்தே என்றும் மிகச்சிறந்த ஆயுதமாய் அதை கையாள ஏற்றம்தான் என்றும் சாதனை புரிய புத்தகத்தோடு இணைந்திடு சரித்திரமாய் புத்தகத்தில் இடம்பெற முனைந்திடு வாசிப்பதே சுவாசிப்பாய் வாழ்வியலில் மாறிட வருட என்றுமே நீடமே கதை வழியாய் கருத்தை காவியங்களில் கற்றோமே காண கிடைக்காத பொக்கிசம்தான் மூத்தோர் சொல் லாகரம் சிறப்பிடம் பெற்றதை உச்சரிப்பதால் தமிழ் மொழியை வாசிப்பதால் ஆரோக்கியம் வளர்ந்தது வாசிப்பதே பூரணமாய் மாறிட உன் வாழ்க்கை பல வாழ்க்கையாய் மாறிடும் ஆன்மாவின் கண்ணாடியை கண்டிட அன்றாடம் வாசிக்க அகம் மலர வாசிப்பின் முன்னேற்றம் அனுபவத்தில் தெரியும் வாசிப்பும் எழுதுதலும் இரு கண்களாய் இருக்க வளமோடு இருக்க வாய்ப்பாய் பயன்படுத்து தினம்போர் புத்தகம் திருவாழ்வில் எழுதும் வாய்ப்பை என் எழுதுகோள் ஏற்றிட என்றும் வாசிப்பை நேசிக்க வைத்த ஐயா உங்களுக்கு நன்றியினை நல்பணி நயன்மையாய் சமர்ப்பிக்க வாழ்க வளமுடன் வாழ்க்கை தம்பி நீர் வாழ்க வளமுடன் சார். வாய்ப்புக்கு நன்றி. நான் பூஜைக்கு கிளம்பிட்டு இருக்கேன். தேங்க்யூ மேடம். இது இந்த கவிதை நடையில ஒரு மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் சொன்ன மாதிரி எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி கவி தேவதை சிவகணி மேம். என்னோட செஷனுக்கு தான் நீங்கள் கவிதை சொல்ல மாட்டீங்க. தேங்க்யூ மேம். அடுத்ததாக பிருத்திவிராஜன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய நற்பொழுது வணக்கம் உறவுகளே. அதாவது எனக்கு தமிழில் எழுத பிடிக்கும், தமிழ் எனக்கு பேச பிடிக்கும், தமிழில் முக்கியமான லகரம் பிடிக்கும். சங்கமலத்தை மதுரையிலேயே வந்து அந்த லகரம் இல்லை அப்படின்னு சொன்னது இது வந்து பாபுராவ் சார் சொல்றாங்க அப்படிங்கிறதா சிறப்பு. அதாவது தெளிவா வந்து லட்சுமி சார் சொன்னாங்க. அதாவது எனக்கு தாய்மொழி தமிழ் தான், ஆனா தமிழ் வந்து என்னால எழுத்துப்பிள்ளை இல்லாம கண்டிப்பா பேசவோ எழுதவோ தெரியுமான்னு கேட்டா சந்தேகம் தான். இத்தனைக்கும் எங்க அம்மா தமிழ் டீச்சர் வேற. அது இந்த மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு தமிழ். அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலமும் தெரியாது, தமிழும் தெரியாது. இன்னைக்கு நீங்க பேங்க்ல போயிட்டு ஒரு பையன்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்தீங்க அப்படின்னா தெரிச்சு ஓடிடுவான். இன்னைக்கு கிராஜுவேட்ஸ் நீங்க யார வேணா எடுத்துக்கோங்க, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணோம் அப்படின்னா மேல எங்கேயும் பார்ப்பான், சார் வேற ஏதாவது வழி இருக்கா சார் தான் கேட்பான். 500 ரூபா கொடுக்குறியா? ஓகே சார், நான் பணம் கொடுத்துருக்கேன் சார், நீங்க ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. இன்னைக்கு அந்த மாதிரி தான் போயிடுச்சு. எழுதுறது அப்படிங்கிறது சுட்டு போட்டாலும் வராது. தயவுசெய்து நீ விட்டுருங்க, நான் பக்கத்துக்கே வரல, செவரை பார்த்து உட்காந்துக்கிறேன், கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி நான் நாள் கணக்கா ஒர்க் பண்றேன், சோறு தண்ணி இல்லாம வேலை பார்க்குறேன் ரெடி. ஆனா தயவுசெய்து எழுதுறதோ படிக்கிறதோ என்ன தொந்தரவே பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு போயிடுச்சு சார். அது ரொம்ப கவிதை நடையில ஒரு செஷன்ல வந்து அங்கங்க கவிதை சொல்லலாம். எப்பவுமே ஒரு லைட்டா ஒரு சின்ன கவிதை சொல்லிட்டு போவாங்க. ஆனா சார் வந்து டோட்டலாவே கவிதை நடை, அதாவது கவிதை எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா ஒரு தலைப்பை ஆழமா நேசிக்கும் போது, ஆழ்ந்த அறிவு இருக்கும்போது, நிறைய சிந்தனைகள் இருக்கும்போது மட்டும் தான் கவிதை.
இந்த தலைப்பை கேட்ட உடனே எனக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அதெல்லாம் நான் அப்படியே எழுதி வச்சுட்டேன். அப்படியே வாசின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா, அவ்வளோ அருமை, அவ்வளோ ஒரு அருமையான விஷயம். நான் கூட எழுத்தும் வாசித்தலும் வரும்போது என்னத்தை பேச போறாங்க நம்ம மக்கள், சொதப்பிடுவாங்க நினைச்சிட்டு இருந்தேன். நானும் எனக்கே ஒரு நிமிஷம் யோசிச்சேன், இதை பத்தி எவ்வளவு நேரம் பேசுறது. நட்புடையோட ஒரு 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 சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்டைன்னு ஒரு தலைப்பு கொடுத்தீங்கன்னா கூட அப்படி பிரிச்சு மேஞ்சிருவாங்க. அவ்வளோ பெரிய நண்பர்கள், நம்மளுடைய நண்பர்கள் அவ்வளோ ஆளுமை திறன் வாய்ந்தவர்கள். பொதுவாகவே தமிழனுக்கு கற்பனை சக்தி ரொம்ப அதிகம். இந்த மண்ணோட வளம் அப்படி, இந்த மண்ணோட மனம் அப்படி. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போயிருந்தீங்க. அடுத்தடுத்த நாள் பேசுறவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு. நம்ம இன்னும் நிறைய பேசணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது சார். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஒண்டர்ஃபுல். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் பிருத்திவிராஜன் சார். இங்கே தமிழ் மொழியை தாண்டி மற்ற மொழியினரும் இந்த தளத்தில் பயணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதும் நற்புலரையோட ஒரு சிறப்பு. பாபுராவ் சார் மாதிரி இங்கே இப்போ ஜான் சார், மில்டன் சார் மூலயமா ஜான் சார் வந்திருக்காங்க. கேஎஃப் ஜான் சார். அவங்க மலையாளம் மொழியை தாய்மொழியாக கொண்டவர். அடுத்தது தாமோதரன் சார் பெங்களூர்லேருந்து பயணிச்சிட்ருக்காங்க. கன்னட மொழியை தாய்மொழியாக கொண்டவங்க. மொழி கடந்து இங்கே ஒரு மிக சிறப்பான ஒரு தளமாக நற்புலரி செயல்பட்டுருக்கு. அதை இந்த நேரத்தில் நான் குறிக்க விரும்புகிறேன். அடுத்தாக ஃபீட்பேக் வழங்குறதுக்கு பிரேமலதா மேம் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை பணிவுகள். இந்த டாபிக் எப்பவுமே ரொம்ப அழகா இருந்தது. சார் சொன்னோன்னே ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு. சார் நீங்க எடுத்துட்டு போன விதம் எப்படின்னா, சொற்கள் எப்பவுமே அழகான கையாடல் உங்ககிட்ட இருக்கும். அந்த நடையில ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். எனக்கு அந்த ஸ்டார்ட்டே ஒரு மாதிரி அழகா இருந்தது. ஏன்னா நான் உங்களுக்கு கனெக்ட் ஆனதே லதா மேம்னால தான். எனக்கு அது மாதிரி இட் கனெக்டட். ஆக்சுவலி அந்த டாபிக் ரொம்ப அழகா கனெக்ட் ஆச்சு. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த அர்த்தம் துணிந்தது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இதுல நான் ரொம்ப இதுல லயப்பா இருந்தது என்னன்னு சொன்னா, ஒரு சிலரோட வார்த்தைகள் கேட்கிற போது அந்த என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம கவனிச்சு பார்ப்போம். ஆனா இன்னைக்கு உங்களோட பகிர்தல் எப்படி இருந்ததுன்னா, இட் ப்ரொவோக்ட் அஸ். நிறைய தோண ஆரம்பிச்சது. நீங்க சொல்ல சொல்ல இன்னொரு பக்கம் இன்ஜின் வேற இடத்தையோ யோசிச்சுக்கிட்டே இருந்தது. இந்த எழுத்து நம்ம எங்கெல்லாம் வந்தது, நம்ம ரொம்ப இதா சொல்லணும்னா இப்ப கூட சொல்லையில நமக்கு ஒரு மாதிரி படபடப்பா இருக்குது. அன்றைய நாட்களில் காதல் அப்படிங்கிறது எழுத்துக்களும் கடிதங்கள் மூலியமா தான் வரும். அதே மாதிரி பெண்களுக்குன்னு ஒரு அழகான உலகம் இருக்கும். சமையல் குறிப்புக்குன்னு ஒரு நோட் நாங்க போட்டு வச்சிருப்போம். அதே மாதிரி கோலங்களுக்குன்ட்டு ஒரு நோட் போட்டு வச்சிருப்போம். இப்ப அதெல்லாம் மிஸ் பண்றோம். அதாவது நீங்க சொன்னது நிறைய விஷயங்களை ப்ரொவோக் பண்ணுச்சு. அதுதான் மிகச்சிறந்த சிந்தனையாளர்களுக்கு உண்டான ஒரு மோட்டோன்னு கூட வச்சுக்கலாம். எனக்கு இந்த நேரத்துல சிவகனி மேம்க்கு ஒரு சின்ன வாழ்த்துக்கள். எப்படிப்பா ஒரு பேச்சு மொத்தத்தையும் ஒரு கவிதையா சொல்றீங்க. சார் சொன்ன மாதிரி மினிட் மாதிரி இருந்தது. இதுல ஒவ்வொருத்தருங்களும் நீங்க உங்களோட அனுபவங்களை சொல்ற பொழுது ரொம்ப மனதிற்கு நெருக்கமான வார்த்தைகளின் பகிர்வாக இருந்தது. நம்ம நினைக்கிறத சொல்ற மாதிரி இருந்தது. இன்றைய காலை மிக அழகான துவக்கமாக அமைக்க பெற்றதுக்கு உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. நன்றி மேம். தேங்க்யூ மேடம். என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி ஒரு 2-3 பேர் ஜாயின் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த டைம்ல நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி மேம். நன்றி பிரேமலதா மேம். இந்த காலை பொழுது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு காலை பொழுதும் மிக சிறப்பாக அமையறதுக்கு நற்புலரிக்கு நீங்கள் தொடர்ந்து பயணிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பாபுராவ் சாருக்காக வந்திருக்கீங்க. நீங்கள் பாபுராவ் சார் செஷன் மட்டும் இல்லாமல் எல்லாரும் செஷன் வந்தீங்கன்னா ஒவ்வொரு காலை பொழுதும் மிக அருமையான காலை பொழுது அமையும். அவங்களே ஒரு ட்ரெய்னர் சார், அவங்களும் ஒரு செஷன் எடுக்கிறாங்க இந்த மாசம். அது என்னுடைய பொறுப்பு. நிச்சயமா. எஸ் சார், லக்ஷ்மணன் சார் ப்ளீஸ். ஒரு சீனியர் பாபுராவ் சார், உங்க தோழி போல இருக்கவங்க பிரேமலதா மேடம், உங்க குரல் மிக அருமையா இருக்கு. ரொம்ப வசீகரமான குரல். ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு டாக்குமெண்ட் அருமையான பின்னால வர்ணனை கொடுக்குற அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு வாய்ஸ் ஒரு குரலா இருக்கு சார். அவங்க ஒரு மெட்டாலிக் வாய்ஸ் தெளிவா இருக்குமா? அது அவங்க ஒரு எம்சி சார். அவங்க தேங்க்யூ சார். அதை நற்புலரி களத்தில் அதிகம் தொடர்ந்து பயணிக்க வேண்டுகின்றேன். நன்றி லக்ஷ்மணன் சார். நல்ல ஒரு நபரை இங்க அறிமுகம் செய்திருக்காங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி லக்ஷ்மணன் சார். நன்றி பிரேமலதா மேம். நன்றி பாபுராவ் சார். மரம் சிங்கரவேல் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். நன்றி சார். வாழ்க வளமுடன்.
அதாவது உண்மையாலுமே மகிழ்ச்சியா இருக்கு. காலையில ஒவ்வொருத்தரும் அந்த அழகிய தமிழ்ல அழகா பேசுறப்ப சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்ல. உண்மையா அதான் சொன்னோம். அதுக்கு முன்னால ஒரு பயிற்சியாளர், ஒரு உரையாடல்னா அங்க இருக்கிறப்ப பேசுறவங்களோட அந்த முக பாவனை, அந்த உணர்ச்சி வேற லெவல்ல இருக்கணும் சார். வேற லெவலுக்கு சார். உங்களை பாக்குறப்பவே சந்தோஷமா இருக்கு. எப்படி சார் இப்படி, இதுதான் எங்களுக்கு வேணும். அதுக்கு அடுத்தது நீங்க உச்சரிச்சிங்களே ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஆசையா அழகா சார். உண்மையாலுமே இந்த தமிழ்ல அழகா பேச பேச ஒரு வாரம் கூட சாப்பாடு இல்லாம கூட என்னால எல்லாம் கேட்க முடியுது சார். அப்படி ஒரு வார்த்தைகள் மிக அழகு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சார் உங்களுடைய அந்த வார்த்தை பத்மஸ்ரீ எஸ்பி பாலசுப்ரமணியன் ஐயாவோட அந்த வாய்ஸுக்கு அப்படியே அதே மாதிரி இருக்கு. உங்க குரலை பாதுகாத்துக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய பயிற்சி என்னுடைய இளமை காலத்தை எல்லாம் திரும்ப பார்க்க வச்சது. மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி மரம் சிங்கர் அவர்கள் சார், மிக்க நன்றி. அடுத்தாக வீரசேகரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இங்கு பின்னூட்டமிட்டவர்கள் அனைவரும் உதட்டால் உரை நிகழ்த்தவில்லை, உள்ளத்தால் மகிழ் உரை வழங்கி இருக்கிறார்கள். பின்னூட்டமிட்ட அத்தனையும் இதுதான் சிறப்பு. சும்மா உதட்டளவுல சொல்லணுங்கிறது இல்லை. கவிதையில நாங்க கவி தேவதைன்னு வச்சிருக்கோம். சிவகனி மேடம் அவங்களுக்கு நாங்க கொடுத்த பட்டம் கவி தேவதை. அவங்க இன்னைக்கும் கவிதை வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்றேன், இவரும் இன்று நமக்கு அமுதம் படைத்தாரே, அவரும் ஒரு கவிஞர் தான். எப்படி கவிஞர்னா பன்மொழி கவிஞர். அத கொஞ்சம் மாத்தினீங்கன்னா பன்மொழி கவிஞர்னு வந்துடும். ஃபன்னா மாத்திடலாம், பன்மொழி கவிஞர். அப்படி இதே பிரேமலதா சகோதரியர் அவர்கள் இந்த நடுவுலயே ஒண்ணு சொன்னாங்க. ஆசிரியர் வர்றப்ப பயந்துகிட்டு நாங்க பேச மாட்டோம், அதுக்கு பதிலா ஒண்ணு லைட்டா எழுதி இப்படி கையில பக்கத்துல காட்டுவோம், அப்ப அதை பார்த்து சிரிச்சுக்கோ எடுத்துக்கோன்னு. அங்கதான் உறவு மலர்கிறது. பேசித்தான் அதுன்னு இல்ல, அந்த மாதிரி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க இப்படி காட்டி பேப்பரை காட்டி இது பண்ணி அது ஒரு கமெண்ட் அடிச்சு அங்க உறவுகள் எப்படி ஒரு நீண்ட உறவா வரும்னு பாருங்க. இதுதான் வேல்யூ. The ethics stands there. The value stands there. இது சரி. அப்படி இவங்க செய்யறப்ப அந்த ஆசிரியர் பாத்துறாங்கன்னு வச்சு, ஒரு நாள் கோப்புக்காரணம் போடு எழுந்திருச்சு அப்படிங்கிறப்ப அதுல உள்ள வேல்யூ என்னன்னா, இத நான் சொல்ல நிச்சயமா ஆசைப்படுறேன். காதை பிடித்து கொண்டு தோப்பு கரணம் போடுவது வெறும் தண்டனை அல்ல, அது ஒரு பெரிய வாழ்க்கை பயிற்சி. அதுக்கு தோப்பு கரணம்னே ஒரு சின்ன புத்தகம் இருக்கு, நீங்க தேடி பார்த்து அதை எடுக்கலாம். தோப்பு கரணத்தினால இது என்னன்னு. ஆக தண்டிக்கிறப்ப கூட அவங்களுக்கு நன்மை செய்கின்ற அந்த வலு இருக்கு இல்லையா, அதுதான் நமது இது. இந்த சிறப்புகளுக்கெல்லாம் சொந்தக்காரன சிற்பி அவர்கள் செதுக்கி கொண்டே வருவார். கணினி கணினின்னு காகிதத்தில் ஆரம்பிச்சு கணினி இல்லைன்னு, அது எது சரி என்று நீ கனி அப்படின்னு சொல்லிட்டோம்னா போதும். வாழ்க்கையின் சீக்ரெட், டி சீக்ரெட்னு சொல்லியிருக்காரு. டிங்கிறத போட்டாலே அது எல்லாருக்கும் வேண்டியது தெரிஞ்சதுங்கிற மாதிரி வந்துடும். டி சீக்ரெட் புக்க சொல்லியிருக்காரு. அவரு கொடுத்த இந்த டி சீக்ரெட் நாங்களும் எடுத்துக்கொள்ளுகிறோம். அன்பான வேண்டுகோள் என்னன்னா, எல்லாரும் சொன்ன மாதிரிதான், லட்சுமி நாராயணன் சார் எல்லாரும் சொன்ன மாதிரிதான், அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுதத்தை அன்போடு தாருங்கள். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ வீரசேகரன் சார். ஒரு சின்ன இது, வீரசேகரன் சார் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு புக்கு, அவர் டிரான்ஸ்லேட் பண்ண புக்கு எனக்கு பிரத்யேகமா அனுப்பிச்சிருந்தாரு சார். நன்றி சார். தேங்க்யூ. வாசிக்க துவங்கி விட்டேன். நன்றி 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 சார். வீரசேகரன் சார் எல்லாருக்குமே அந்த புத்தகங்கள் தனிப்பட்ட ரீதியாக அனுப்பிட்டு இருக்காங்க. அது எல்லாருமே ஒரு மிகப்பெரிய நன்றியை நம்ம சொல்லிடலாம். இங்கு பயணிக்கிற ஒரே ஒரு பிரிவிலேஜ், இங்கு பயணிக்கிற அன்பு சகோதரர்கள் யாரும் வேணும்னு விரும்பி படிக்க முடியும்னு நேரம் உள்ளவர்கள் எனக்கு அவர்கள் முகவரியை அனுப்பினால் நான் அதனை அனுப்ப ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி வீரசேகரன் சார். உங்களோட நம்பர் அப்படியே குரூப்ல ஷேர் பண்ணீங்கன்னா நான் அனுப்புறேன் சார். எனக்கு டெக்ஸ்ட் போடுங்க, நான் அனுப்பி விட்டுறேன் சார். நான் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.
எல்லாருமே மொழின்னு அதை பற்றி பேசும்போது அப்படியே நான் அதை கேட்டுட்டு வானத்தை நோக்கி தலையை உயர்த்தினேன். எனக்கு இந்த மொழி எந்த அளவு சின்ன பின்னப்படுதுன்ட்டு இந்த தலையை உயர்த்தும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம் என் கண் முன்னாடி பட்டுச்சு. என்னென்னா, இப்போ சமீப காலமாக இந்த டிஜிட்டல் பேனர்னு வைக்கிறதுல இந்த நிறைய கடை பேனரில் பார்த்திங்கன்னா இந்த மொழி எந்த அளவு